ஓம் கால பைரவரே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க பைரவர் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே, என் செல்ல பிள்ளையே. என் அன்பு குழந்தையே, எனது இந்த வார்த்தைகளை ஒரு முறையேனும் முழுவதுமாக கேட்டுவிடு. இன்று முதலே பல மாற்றங்களை தந்து உன்னை நான் மகிழ்விக்கப் போகின்றேன். நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு செல்வத்தை அடையப் போகின்றாய். நம்பிக்கையோடு கேள். இன்று நான் கூறுவது இப்போதிலிருந்தே பலிக்க துவங்கும். நீ ஒரு நல்ல விஷயத்தை நடக்கும் என்றும் நடக்க வேண்டும் என்றும் நினைத்து கொண்டே இருக்கின்றாய். அது நடக்குமோ நடக்காதோ என்று யோசித்துக் கொண்டும் இருக்கின்றாய். வீண் குழப்பத்தை விட்டுவிடு. அது கண்டிப்பாக நடக்கும். உன்னுடைய அப்பா நான் அதை நிச்சயம் நடத்தி தருவேன். உன்னுடைய மனதிற்குள் ஒளிந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அவற்றை அனுசரித்து நீ நடப்பதையும், பிறரின் கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாகி அவமானப்பட்டு நிற்பதையும், அநியாயமாக உன்னுடைய உடைமைகளை உன்னுடைய கண் அறியவே பிறர் அபகரித்துக் கொண்டு உன்னை நடுத்தெருவில் நிற்க வைத்ததையும், இன்னும் பலர் அப்படி செய்ய முயற்சிப்பதையும் நான் அறியாமலா இருக்கின்றேன்? என்னுடைய கண்களை தாண்டி நீ சென்று விட்டாய் என்று நினைக்கின்றாயா? என் கண்களை தாண்டி உன்னால் நகரவே முடியாது. என் கண்மணியே, என் கண்களில் வைத்து பாதுகாக்கும் மணி நீ. உன்னை விட்டு நானும் விலக மாட்டேன். என்னுடைய கண்களை விட்டு நீயும் விலகி இருக்க முடியாது. உன்னுடைய வாழ்வில் நடந்த அத்தனை விஷயங்களுக்கும் நானே சாட்சியாக இருக்கின்றேன். இனி ஒருபோதும் பொறுக்க மாட்டேன் மகளே. உன்னை சுற்றி நடந்த அத்தனை நிகழ்வுகளுக்கும் நிச்சயமாக பதில் தருவேன். அந்த துஷ்டர்களுக்கெல்லாம் சரியான முறையில் பாடம் புகட்டுவேன். தவறு செய்தவர்களை திருத்தி அவர்களின் தவறை உணரச் செய்து உனக்கு நீதியை சரி செய்யும் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. துரோகங்களால் வீழ்ந்தாய், பிரிவுகளால் உடைந்தாய், வார்த்தைகளால் வெந்தாய், கண்ணீரால் நனைந்தாய். ஆனாலும் என்னுடைய கரம் பற்றி கொண்டாய். என் பாதங்களில் சரணடைந்து விட்டாய். நீ சந்தித்த துரோகங்களையும் பிரிவுகளையும், நீ அனுபவித்த வார்த்தைகளையும் கண்ணீரையும் நான் மாற்றி தருகின்றேன். எந்த நிலையும் இங்கு நிரந்தரமில்லாத போது இந்த நிலையை கண்டு வருந்தாதே. இதுவும் கடந்தே போகும். உன்னுடைய மனதில் இருக்கும் அத்தனை எதிர்மறையான எண்ணங்களையும் அழித்துவிடு. நான் நன்றாக இருப்பேன், லட்சியத்தை அடைவேன் என்று முதலில் நீ நம்பிக்கையாக இரு. அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்வில் அமைதியும் வெற்றியும் ஏற்படும். கர்மாவினால் நீ சிறிது கஷ்டப்பட்டாய், ஆனால் ஒருபோதும் தோல்வியடைந்து விடமாட்டாய். உன்னுடைய பாக்கிய காலம் நெருங்கிவிட்டது. வீணாக பயப்பட்டு கொண்டே இருக்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்கும். இந்த வேளையில் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். யாமிருக்க பயமேன்?